உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சிவபுராணம், ராமாயணம், மகாபாரதம் அப்படின்ற மிகப்பெரிய புண்ணிய காவியங்கள் இந்த கலியுகத்துல நம்மளுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இவை எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள்ல எப்படி நேர்மையா வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுல நான் உங்ககிட்ட இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா மகாபாரதம் எதுக்காக நடந்தது, நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, மகாபாரதத்தினுடைய மிக சுருக்கமான ஒரு விஷயத்த இந்த வீடியோல ஒரே வீடியோல உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுமையா கேளுங்க. ஏன்னா நீங்க தீய வழியில நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு உதவும். இல்ல நான் நல்லதுதான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் மென்மேலும் நல்லது செய்யறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு துண்டுகோலா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மகாபாரதத்தினுடைய ஒரு சுருக்கத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மகாபாரத கதையில உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த பக்கம் 5 பாண்டவர்கள், அந்த பக்கம் 100 கௌரவர்கள். இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா குருஷேத்திரம் அப்படின்ற ஒரு போர் தொடர்ந்து 18 நாள் பாத்தீங்கன்னா நடந்தது. இதுல ஜெயிச்சது பாண்டவர்கள் தான். சரி, பாண்டவர்கள் எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா கிருஷ்ணர் கூட இருந்ததுனால இந்த பாண்டவர்களுக்கு வெற்றியானது கிடைச்சது. ஆனா வெற்றி பாருங்க நடைப்பிடமா தான் கிடைச்சது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்றேன். இங்க மாணிக்கம் அப்படின்ற ஒரு மாணவன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மகாபாரத காவியத்தை படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் மிக புத்திசாலியான ஒரு மாணவன். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, எதையும் படிச்சான் அப்படின்னா அது உண்மையா இல்ல பொய்யா இல்ல கற்பனை கதையா அப்படின்றத ஆராய்ஞ்சி அவன் மூளைக்கு எட்ட வரைக்கும் ஆராய்ஞ்சி அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் ஓயவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு மாணவன் அந்த மகாபாரத கதையை படிச்சுட்டு இருக்கான். அந்த காவியத்தை அப்படி படிச்சுட்டே இருக்கான். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது எல்லாமே படிச்சுட்டு இருக்கான். அதுல குருஷேத்திர போரும் வருது. அத பத்தி அவனும் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கான். அதுல அவனுடைய மனச உறுத்துற அளவுக்கு ஒரு சம்பவத்தை படிக்கிறான். கிட்டத்தட்ட 100% இருந்த ஆண்கள் 80% ஆண்கள் பாத்தீங்கன்னா அந்த போர்ல இறந்துட்டாங்க அப்படின்றத அந்த மாணவன் படிக்கிறான். அவனுக்குள்ள பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. உண்மையாவே 80% ஆண்கள் இறந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பாருங்க. இப்ப இந்த கலியுகத்திலேயே நீங்களே கூட நினைச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 80% ஆண்கள் இறந்துட்டு இருந்தா அப்ப 20% ஆண்கள் இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்க. அவன் அது யோசித்து பாக்குறான். அப்படி யோசித்து பார்த்தனுடைய அவன் மனசு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இல்லவே இல்லை. நம்ம உடனே அந்த குருஷேத்திர போர் நடந்த இடத்துக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்றது ரொம்ப பிடிவாதமா என்ன பண்றான், குருஷேத்திர போர் நடந்த இடத்துக்கு போயிடுறான். அந்த மண்ணை பார்த்த உடனே அந்த மண் பாருங்க எப்படி இருக்கான்னு சிகப்பு நிறத்தோட இருக்காங்க. புழுதி கலந்து அந்த காத்துல அந்த மண்ணும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணு வீசிட்டு இருக்கா. அந்த மண்ணுல போய் நின்ன உடனே என்ன பண்றான், கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்ட இடம் இதுதானே அப்படின்னு ஒவ்வொரு இடமா இமேஜினேஷன் பண்ணி பாக்குறான். இன்னொரு பக்கம் பீமன் துச்சாதனனை இந்த இடத்துல குருதி சிந்த அவனை கொன்றான். அந்த குருதியை எடுத்து திரௌபதியோட தலையில தடவி அள்ளி முடிஞ்சா திரௌபதி அப்படின்றத ஒவ்வொன்னா இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். இந்த இடம் தானே இப்படி இருந்தது. பல யானைப்படைகள் ஆகட்டும், குதிரை படைகள் ஆகட்டும், பல அஸ்திரங்கள் பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் இந்த இடத்துலயா இந்த மண்ணுலயா இவ்வளவு நடந்தது அப்படின்றத ஒவ்வொன்னா எண்ணி பார்த்துட்டு இருக்கான். பின்னாடி ஒரு குரல் கேக்குது. என்னன்னு, யாரப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கேக்குது. அவனும் என்ன பண்றான், மாணிக்கமும் குரல் வரும் அந்த சத்தத்தை நோக்கி அவனும் திரும்பி பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா புழுதி கலந்த காவி உடை அணிஞ்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவனுக்கு தென்படுறாங்க. அப்படி தென்பட்ட உடனே
அவன் சொல்றாரு, அந்த காவி உடை அணிஞ்சவரு, யாரப்பா நீ, எங்க இருந்து வர அப்படின்ட்டு கேக்குறாரு. இவன் மௌனமாவே இருக்கான். அதுக்கு காவி உடை அணிஞ்சவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த மகாபாரதத்தை எதுக்காக என்ன அப்படின்றத முழுமையா நீ கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க. ஆனா இத தெரிஞ்சுக்காம நீ மகாபாரதத்தை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இவனும் மாணிக்கமும் என்ன பண்றான், அது என்ன அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவி உடை அணிஞ்சவர்கிட்ட சொல்றான். காவி உடை அணிஞ்சவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இத நீ கவனமா கேளு, முழுமையா கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் காவி உடை அணிஞ்சவரு. அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த போர் யார் யாருக்கு நடந்தது, அதே மாதிரி என்ன காரணத்தினால இந்த போர் நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்பதான் உனக்கு எதுக்காக இந்த போர் நடந்தது, ஏன் இப்படி மாண்டாங்க அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவி உடை அணிஞ்சவரு சொல்றாரு. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு கதைய. முதல்ல மகாபாரதம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காவியம், அதுவும் இல்லாம மிகப்பெரிய ஒரு புனிதமான காவியம். இந்த காவியங்கள் எல்லாம் நம்ம கேட்கும் போதோ படிக்கும் போதோ நம்மள அறியாமையே புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படின்றதுதான் உண்மைங்க. ஏன்னா இதுல கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளாவே விஷ்ணுவின் அவதாரமா கிருஷ்ணர் வந்து இருக்காரு. அப்ப அவரை பத்தி கேட்டாலோ பார்த்தாலோ நம்மளுக்கு புண்ணியம் வராதா சொல்லுங்க பாக்கலாம். ஆமாங்க. அப்படி இருக்கும்போது சொல்றாரு, இந்த பக்கம் பாண்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 பேரு. பாண்டவர்கள் எப்பவுமே நம்மோட தொடர்புடையவர் தான். எப்படின்னு பாக்குறியா, கண் காது மூக்கு வாய் மெய் 5 பொருள்கள் தான் நம்ம உடலை முழுக்கதா சொல்றாங்க பஞ்ச பாண்டவர்கள் ஒப்பிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கௌரவர்கள் எண்ணிக்கையில மிக பெருசு இல்லையா, 100 கௌரவர்கள். இந்த 100 கௌரவர்களும் வேற யாரும் இல்ல, இந்த உடலை ஒவ்வொரு நாளும் துன்பத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த துன்பம் போன உடனே நம்ம சரியாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ எந்த பிரச்சனையா இருக்கட்டுங்க, ஆனா பிரச்சனையா வந்துட்டே இருக்கும் மனுஷனை தாக்குறதுக்கு. அதே மாதிரிதான் கௌரவர்களும் என்ன பண்ணாங்க, பாண்டவர்களை ஒவ்வொன்னா தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அது சின்ன வயசுல இருந்தே. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மகாபாரதம் முழுமையா பார்த்தவங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பாண்டவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், காட்டுக்கு போயிடுறான். காட்டுக்கு போன உடனே இவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஆனா குந்திக்கு அந்த வரம் இருந்ததுனால 6 புதல்வர்களை பெற்றெடுத்தா. ஆனா 5 புதல்வர்கள் தான் அவங்களோட இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது சரி பாண்டு இறந்த உடனே என்ன பண்றான், பீஷ்மர் வந்து தன்னோட கூப்பிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குந்தியையும் 5 பாலகர்களையும் எடுத்துட்டு வந்து கூடவே வச்சுக்கிறாங்க. அப்படி வச்சுக்கும் போது பாருங்க, துரியோதனன் வந்து பாத்தீங்கன்னா சகுனியோட அந்த சூழ்ச்சியால அவனை எப்ப பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவங்கள கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் முயற்சிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிரச்சனையுமா நம்மள வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுல நம்ம நல்ல எஞ்சி வந்துட்டே இருந்தோம் அப்படின்னா துன்பம் அப்படின்றது வராது அப்படின்றதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா. ஆனா அந்த பக்கம் 100 கௌரவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் 5 பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க. இந்த 5 பஞ்ச பாண்டவர்களும் 100 கௌரவர்களை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்தாங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப சுத்தமாவும் ரொம்ப நல்ல எண்ணங்கள் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தாலே போதும், கண்டிப்பா நம்ம கூட கடவுள் இருப்பாங்க அப்படின்றதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா கௌரவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா என்ன தீய வழியில போனதுனால அவங்களுக்கு கடவுள் வந்து உதவல. ஆனா இந்த பக்கம் பாரு, கௌரவர்கள் பாண்டவர்கள் 5 பேர் இருந்தாலும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் இருந்ததுனாலதான் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் பக்கம் வந்து நின்னாரு. அதனாலதான் பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. கிருஷ்ணர் அப்படின்றது வேற யாரும் இல்லைங்க, நம்ம மனசாட்சி, நம்ம ஆன்மா, உன்னை வழி நடத்துறோம் அவர்தான். ஏன்னா நம்ம நல்ல எண்ணங்களை நமக்குள்ள ஓடிட்டே இருந்ததுனாவே போதும், நல்ல நிலைக்குள்ள நல்ல ஒரு இதுல நம்மள வழி நடத்திக்கிட்டே போவாரு கடவுள் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம்.
சரி இப்படி சொல்லிட்டே இருக்காரு காவி உடை அணிஞ்சவரு. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது மாணிக்கமும் என்ன பண்றான், தலைய குனிஞ்சபடி அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி கேட்ட உடனே இவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. அப்ப கர்ணன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அந்த காவி உடை அணிஞ்சவர்கிட்ட. அந்த காவி உடை அணிஞ்சவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் சரியான இடத்துல நீ சரியான ஒரு கேள்வியை கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ கிட்டத்தட்ட அந்த கதைக்குள்ளேயே வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவி உடை அணிஞ்சவரும் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே பாருங்க, கர்ணன் வேற யாரும் கிடையாது, ஆசை மோகம் நமக்குள்ளேதான் இருக்கும். ஆசையும் மோகமும் நமக்குள்ளதான் இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும், தன்னிச்சையா இருக்கும். அதனாலதான் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் ஒன்னா இருந்தாங்க, கர்ணன் மற்றும் தனியா இருந்தான். ஆனா அவனுக்கு தெரியும் அது தப்புன்னு தெரியும். ஆனா தெரிஞ்சும் என்ன பண்ணா, துரியோதனன் கூட சேர்ந்துகிட்டு அவன் கூட தீய வழியில போனான். ஆனா தீய வழியில போனாலும் கர்ணன் தீய வழியில போல. ஆசை மோகம் அப்படின்றது நம்மள ஒவ்வொரு இதுலயும் நம்மள அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல இருந்து நம்ம நேர்மையா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்லி முடிச்ச உடனே அந்த காவி உடை அணிஞ்சவரு இந்த காத்தோட காத்தா வரைஞ்சு போயிட்டாரு. இவன் பாணிக்கம் பாத்தீங்கன்னா தலை நிமிர்ந்து பாக்குறான், அவரு காணவே காணும் அங்க. இவன் பாத்தீங்கன்னா இவனுக்கு அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவரு யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அலசி ஆராயாம நமக்குள்ள இவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, நம்ம எப்படி இந்த மண்ணுலகளை வாழணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கிஷத்தை தன் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு வீட்டை நோக்கி திரும்புறாங்க. ஆமாங்க, நம்மளும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மையா நம்ம மனசாட்சிக்கு தகுந்தபடி நடந்தோம் அப்படின்னாவே போதுங்க. எப்பயுமே கடவுள் சோதிப்பாரே தவிர ஆனா கைவிட மாட்டாரு. பஞ்ச பாண்டவர்களுக்கும் அப்படிதாங்க. சோதனைகள் இல்லாம அவங்க ஜெயிக்கவே இல்லை. பல சோதனைகளை தாண்டிதான் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. கௌரவர்கள் சில நேரங்கள ஜெயிச்ச மாதிரி காட்டினாலும் கடைசியில அவங்க தோத்துதான் போனாங்க. ஆமாங்க, இதுதான் உண்மை. நேர் வழியில நீ நடந்த அப்படின்னா கண்டிப்பா இறைவன் உன்னோட இருப்பான் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம். அருணகிரிநாதர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், செய்யாத பாவங்கள் இல்ல, செய்யாத தவறுகள் இல்ல. ஆனா அவருக்கு எப்படி முருகன் பாத்தீங்கன்னா என்னது அவரு காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா, அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா தான் செய்த தவற உணர்ந்து இறைவனடி கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா முருகன் அவனுக்கு காட்சி கொடுத்தாருங்க. அது போலதாங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தவறனா செஞ்சிருங்க, எது வேணா பண்ணிருங்க. ஆனா இதெல்லாம் நான் செஞ்சது தப்பா செஞ்சுட்டேன், இதுக்கு மேல என்னுடைய மனசை தூய்மைப்படுத்தி, ஏன்னா சில நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பாவமோ என்னமோ செஞ்சிருக்கிட்டங்க. ஆனா இதுக்கு மேல தூய்மையான ஒரு மனசோட இறைவனுடைய சரணாகதி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இறைவனுடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு கண்டிப்பா கிட்டுங்க. அதுக்காக தான் நானு அருணகிரிநாதரை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொன்னேங்க. இதுக்கு மேல நீங்க என்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அது இறைவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு, ஏன்னா உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் இது நம்ம தப்பா செஞ்சிட்டோம், இது சரியா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மத்தவங்க நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம மனசாட்சி நம்மளுக்குள்ளேயே இருக்கு, கடவுள் நம்மளுக்குள்ளதான் இருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இதுக்கு மேல தவறுகள் செய்யாம நேர் வழியில நடந்தாவே போதும், கண்டிப்பா இறைவனுடைய கடைக்கண் பார்வை கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த கதையோட உங்களை பாக்குற வரைக்கும் உங்களுடன் இருப்பது துர்கா பாலாஜ்.